கடந்து உலகருளறிந்தோ அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஒன்று கூடியுள்ள திருமறை கிளாமன்றத்தின் கலை குடும்பத்தின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வரவேற்று மகிழ்கின்றோம். திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்தில் திருவவை புதியதொரு வழிபாட்டு ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் அதேவேளை மறைத்தூது பணிகளின் பாதுகாவலரான புனித சவேரியாரின் திருநாளையும் நினைவு கூறும் அதே நாளில் திருமறை கிளாமன்றத்தின் ஸ்தாபக இயக்குநரான எமது கலைப்பிதா அமரர் நீயண்ணா மரிய சேவியர் அடிகளாரின் பிறந்த தினத்தையும் பெயர் கொண்ட புனிதரின் தினத்தினையும் நாம் நினைவு கூறுகின்றோம். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த நாள் கலைவழி இறைபணியாற்றும் திருமறை கிளாமன்ற தினமாக அங்கத்தவராகிய நாம் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்வோடு கொண்டாடும் நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளில் கலைத்தூதனாய் தன்னை பணிகளில் கரைத்து இறைபதமடைந்து இயக்குனர் தந்தையை நினைவு கூர்ந்து அவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அவரால் உருவாக்கப்பட்ட திருமறை கிளாமன்றம் 60வது வைரவிழா ஆண்டில் கால்பதிக்கும் நாளில் இதுவரை எமது கலை இயக்கத்தினை காத்து வந்த தயவுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். பல்வேறு வேலை சுமைகளின் மத்தியில் பணியாற்றி கொண்டிருக்கும் எமது இயக்குனர் நிர்வாக இயக்குநர்களுக்கும் இறைவன் நல்ல உடல் உள ஆரோக்கியத்தினை நிறைவாக பொழிந்து எம்மை தொடர்ந்து வழிநடத்தும் ஆற்றலை அவர்களுக்கு வழங்க வேண்டுமென்று வேண்டுவோம். கலை குடும்பத்தில் உறவாகி போன திருமறை கிளாமன்ற அங்கத்தவர்கள் உறவுகள் அவர்கள் தம் குடும்பங்கள் அனைத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டுமென்று வேண்டுவோம். 60வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திருமறை கிளாமன்றத்தின் பணிகள் சிறக்கவும் எமக்கான உதவிகள் நிறைவாக கிடைக்கவும் நல்ல எண்ணக்கருக்களோடும் நற்சிந்தனைகளோடும் அங்கத்தவர்கள் அனைவரும் பணியாற்றவும் எமது பிராந்திய மன்றங்கள் மற்றும் வெளிநாட்டு மன்ற உறவுகள் அனைவருக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைக்கவும் தொடரும் திருப்பலியில் ஒருமித்த சிந்தனைகளுடன் குருவுடன் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய இனிமையான நாமத்திலே பிரியமான சகோதரிகளே சகோதரங்களே, இந்த புனிதமான காலையிலே இறை புகழ்ச்சியோடு நன்றி உணர்வுகளோடு அவருடைய பிரசன்னத்திலே கூடியிருக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு வரலாற்று நிகழ்வை பதிவு செய்கின்ற நாள். இன்றைய நாளிலே மறை போதகரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய இதயங்களிலே என்றும் குடிகொண்டு இருக்கின்ற அருட்தந்தை மரிய சேவியர் அவர்களுடைய
பிறப்பு நாளை நினைவு கூறுகின்றோம். அத்தோடு திருமறை கலாமன்றம் ஆரம்பித்த நிகழ்வின் வைர விழாவுக்குள்ளே கால் பதிக்கின்றோம். ஆகவே இது நன்றியின் நாள். இறைவனுடைய மேலான ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுகின்ற நாள். தொடர்ந்தும் அவருடைய ஆசிரியர்களும் வழிநடத்துதலும் இந்த கலை குடும்பத்தை வழிநடத்தவும் ஆசீர்வதிக்கவும் நாங்கள் செபிக்கின்ற நாள். 1965 ஆண்டு பிற்பகுதிகளிலே திருமறை கலாமன்றம் என்ற பெயர் சூட்டப்பட்ட பொழுது நான் கிட்டத்தட்ட 13 வயதிலே ஃபாதரோடு இருந்தேன். அன்று வரை நம்முடைய பயணங்கள் தொடர்கின்றன. இந்த கடைசி காலத்திலே நான் ஃபாதரை சந்தித்த பொழுது, இங்கே வா, இந்த கலை குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்திலே அங்கத்துவம் வகிக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒரு குடும்ப உணர்வோடு வாழ வேண்டும். எந்த சூழ்நிலைகளிலும் எந்த சவால்களிலும் அவர்களுக்குள்ளே புரிந்துணர்வற்ற தன்மைகளோ ஏனோ தானோ என்ற மனநிலைகளோ ஏற்படுத்திவிடக்கூடாது. அதற்காக செபியும், அதற்காக மற்றவர்களோடு சேர்ந்து உதவி செய்யும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். நான் நினைக்கின்றேன், நீங்கள் எல்லோரும் உங்களை அர்ப்பணித்து உங்களுடைய ஆற்றல்களை இறைவனுக்கும் எங்களுடைய சமூகத்திற்கும் கொடுத்து வருகின்றீர்கள். உங்களை தியாகம் செய்து இந்த கலை குடும்பத்தினுடைய கட்டுக்கோப்புகளை காத்து வைத்திருக்கின்றீர்கள். காத்திரமான படைப்புகளை சமூக மேம்பாடுகளுக்காக உருவாக்கி வருகின்றீர்கள். உங்களை பாராட்டுகின்ற அதே வேளையில் இன்றைய நாளிலே இந்த திருமறை கலாமன்ற உறுப்பினர்களாகிய உங்கள் எல்லோருக்கும், இங்கே இருக்கின்றவர்களுக்கும் வராதவர்களுக்கும் நான் விடுகின்ற ஒரு அன்பு செய்தி என்னவென்று சொன்னால், இது ஒரு குடும்பம். தந்தையே, நீரும் நானும் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்காக செபித்தார். நீங்கள் தொடர்ந்தும் ஒரே மனநிலையில், ஒரே குறிக்கோளில், ஒரே அர்ப்பணத்தில் நீங்கள் ஒன்றுபட்டு ஒரு கொடி கிளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். ஒருவருக்காக இறைவனிடம் நாங்கள் செபிப்போம். அருட்தந்தை அவர்களுக்கு தொடர்ந்தும் ஆண்டவர் இயேசு தம்முடைய பேரின்ப வாழ்வின் கதவுகளை திறந்து விட வேண்டும் என்றும் நாங்கள் மன்றாடுவோம். அந்த பெரிய ஆளுமையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆகவே இந்த உன்னதமான கல்வாரி பலியிலே தகுதியோடு கலந்து கொள்ள நம்முடைய குற்றம் குறைகளை தாழ்மையோடு ஏற்று மனம் வருந்தி எங்களை மன்னிப்புக்காக இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியொன்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆவியான பொழுதும் கதியான பொழுதும் அறியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் கலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு: தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல்.
அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயைத் தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். புற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 16 தொடக்கம் 19, 22 தொடக்கம் 23. நான் நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கின்றது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சங்கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 15 தொடங்கி 20 முடிய. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறத்தில் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவினுடைய இனிமையான நாமத்திலே பிரியமான சகோதரிகளே, சகோதரங்களே, உண்மையிலேயே இன்றைக்கு இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை பற்றித்தான் மறைவுரை ஆற்ற வேண்டும். ஏனென்றால் நற்செய்திக்காக தம்மை அர்ப்பணித்த புனித பிரான்சிஸ்கு சவேரியாரினுடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆனாலும் இன்றைய நாளின் மையத்தை கருத்திலே கொண்டு சில யதார்த்தமான இந்த கலை விருட்சத்தினுடைய யதார்த்த சவால்களையும் தேவைகளையும் பின்புலமாக கொண்டு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது அருட்தந்தை மரிய சேவியரினுடைய கனவுகள் எப்படி இருந்தன என்பதை நான் சற்று சிந்திக்கின்றேன், பின்னோக்கி பார்க்கின்றேன். அவருடைய விருப்பம், அவருடைய படைப்புகள், அவருடைய ஆளுமையிலே இருந்த பல்வேறு பரிமாணங்கள் எப்படியான தாக்கத்தை சமூகங்களிலும் மக்களிலும் திரு அவையிலும் கலைத்துறையிலும் ஏற்படுத்தியது என்பதெல்லாம் நான் பல தடவைகளிலே சிந்திப்பதுண்டு. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமைகளில் ஒருமை. வேற்றுமைகளில் ஒருமை. அங்கே வேற்றுமைகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது முரண்பாடுகள் அல்ல, ஒத்திசைவாக போகின்ற தன்மைகளும் அல்ல. மாறாக இறைவன் ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும், ஒவ்வொரு பண்பாட்டிற்கும், ஏன் ஒவ்வொரு மனிதருக்கும் மனுஷிக்கும் கொடுத்த ஒரு தனித்துவமான அடையாளங்கள் தான் இந்த டைவர்சிட்டி. இதில் ஒற்றுமைப்பாட்டை தேடுவது ஃபாதரினுடைய நீண்ட கனவாக இருந்ததை எனக்கு தெரியும். ஒருமைப்பாடு. அவர் இந்த பெரிய படைப்புகளை எல்லாம் மேடையேற்றிய பொழுது எனக்கு தெரியும், கத்தோலிக்க இளைஞர்கள் யுவதிகளை மட்டுமல்ல, எல்லோரையும் திருப்பாடுகளின் காட்சிகளிலே இந்து பாய்ஸ், இந்து
சகோதரர்கள், வாலிபர்கள் எல்லோரும் எங்களோடு சேர்ந்து நடித்தார்கள். அங்கே ஒரு ஒருமைப்பாடு, எல்லோராலும் பாராட்டப்பட்டு மதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒருமைப்பாட்டோடு கூடிய கட்டமைப்பு. பல தடவைகளிலே நான் பார்த்திருக்கின்றேன் நேரடியாக. ஃபாதர் ஒன்று சொன்னால் அங்கே இருக்கின்ற 100-150 நடிகர்கள் எல்லோரும் அப்படியே காப்சி பண்ணி முன்னுக்கு நிற்பாங்க. அது ஒரு அழகான ஒரு விஷயம். அதுக்குள்ளே இந்து ஆள் இருக்கும், டீச்சர் இருப்பா, மற்றது வைத்தியர்கள் இருக்கிறார்கள், மேக்கப்காரர் இருக்கணும். எல்லாரும் ஃபாதர் ஒன்று சொன்னால் அப்படியே காப்சி பண்ணி ஒரு கட்டுக்கோப்பின் கீழ் நிசப்தமான ஒரு சூழ்நிலையிலே அங்கே இருப்பார்கள். அப்போ ஒவ்வொரு திருப்பாடுகளின் காட்சிகள் ஆட்சிகைக்கு பிற்பாடும் அவர் ஒரு மீளாய்வு செய்வார். எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு டீ பார்ட்டி மாதிரி ஒன்று வச்சு ஒரு மீளாய்வு செய்யும் பொழுது அவர் அங்கேயும் சொல்லுவார், என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த உன்னதமான புனித நிகழ்வுகளை காட்டுவதற்கு அப்பால் ஒரு மனித நேயம் கொண்ட, ஆன்மீக தாகம் கொண்ட, சகோதரத்துவ உணர்வுகளை ஆழப்படுத்துகின்ற ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் ஆரம்பத்திலே இருந்து அவருடைய தூர நோக்காக இருந்ததை நாங்கள் பார்ப்போம். நான் நினைக்கின்றேன், இப்போ ஆரம்பத்திலே இருந்த ஆக்களில் நானும் இயேசுதாசன் மாஸ்டர் தான் இருக்கிறோம் போல. தைரியநாதன் போயிட்டார், எங்களோட அண்ணன் சோதிநாதன் போயிட்டார், ஜெகநாதன் இருக்கிறார். இந்த நேரடியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஏனென்றால் ஃபாதரோட 65ஆம் ஆண்டிலேயே தொடங்கி அவர் இறக்கும் வரை அவரோடு நான் பயணித்தவன். நான் உங்கள் முன்னிலையில் ஒரு குருவாக இருப்பதற்கும் அவரே காரணம். என்னை குருமடத்துக்கு அனுப்பி வைத்தவரும் அவர்தான். என்னவோ தெரியாது, அவருடைய ஆளுமையின் ஆற்றல்கள் என்னிலும் நிறைய இருக்கு. உதாரணமாக பேச்சு திறன், மறைவுரை, இதெல்லாம் நான் ஃபாதரிடமிருந்து நடிப்பு, பாட்டு, எல்லா வகையான விஷயங்களையும் நான் செய்வேன். அது ஃபாதருடைய ஆளுமையின் தாக்கம் என்றுதான் நாங்கள் சொல்லுவேன். அண்மையிலும் ஃபாதர் பெரிய ஜெயசீலன் ஃபாதர் இருந்தார் அல்ல, நான் இங்கே மணியந்தோட்டத்திலே கத்தர் கோயிலில் பெருநாள் பூசைக்கு மறைவுரை வச்சு ஆற்றி போட்டு அவரை காரில் ஏற்றி கொண்டு வர பொழுது சொன்னார், அடே நீ ஃபாதர் சௌரியை போல தான் நீ கதைக்கிறாய், பேசுகிறாய், சிந்திக்கிறாய். நான் சொன்னேன், ஃபாதர் அது இயல்பாக அவருடைய ஆளுமையின் தாக்கம் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமையினுடைய எதிர்பார்ப்பைத்தான் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒருமைப்பாடு. திருமறை கலாமன்றம் என்பது கத்தோலிக்க அங்கத்தவர்களை மாத்திரம் உள்ளடக்கியதல்ல. பலர் இருக்கின்றார்கள், பல்வேறு பின்னணிகளிலே இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், உள்வாங்கப்படுகின்றார்கள். அதுதான் அதனுடைய அழகு. அந்த அழகை நீங்கள் எல்லோரும் கட்டி பாதுகாக்க வேண்டும். அது முக்கியமானது. எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லுவார்கள், அதற்கும் ஒரு கட்டுக்கோப்பு முக்கியமானது, ஒருமைப்பாடு முக்கியமானது, பணிவு முக்கியமானது, இசைந்து போதல் முக்கியமானது, கருத்துக்களை தாழ்மையோடும் அன்போடும் அக்கறையோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடியது தான் அந்த நிகழ்வு. அது முக்கியமான ஒரு விடயம். ஆகவே இந்த திருமறை கலாமன்றம் 60வது ஆண்டிலே கால் பதித்துள்ள இந்த வேளையில் ஃபாதருடைய கனவுகளெல்லாம் கலைந்து போகக்கூடாது. எந்த வகையான முரண்பாடுகளும் இருக்கக்கூடாது. ஆனால் மாற்று கருத்துகள் இருக்கலாம், மாற்று சிந்தனைகள் இருக்கலாம், மாற்று அணுகுமுறைகள் இருக்கலாம்.
அவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கும் ஒரு முறை இருக்கின்றது. அவற்றை உள்வாங்குவதற்கும் ஒரு முறை இருக்கின்றது. அவற்றை உள்வாங்கி நல்லவற்றை சேர்த்து முன்னகர்த்துவதுதான் அந்த லீடர்ஷிப். அது தலைமைத்துவத்தின் ஒரு முக்கியமான அழகாக இருக்கின்றது. ஆகவே திருமறை கலாமன்ற அங்கத்தவர்களாகிய நீங்கள் தொடர்ந்தும் இந்த தனித்துவத்தை, இந்த ஒன்றிப்பை, அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒருமை, இதை நீங்கள் அழித்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே சொன்னது போல திருமறை கலாமன்றம் இந்த நற்செய்தி பணியை இன்னும் ஒரு வடிவத்தில் முன்னெடுத்து செல்லுகின்றது. கலை நூடாக இறைவனுடைய அறிவை வளர்ப்பதுதான் திருமறை கலாமன்றம். சில பேர் பேசுவார்கள், மறையுரை சொல்லுவார்கள். சில பேர் நாடகங்களை நடித்து கலை இலக்கியங்களின் ஊடாக மறையை பரப்புவார்கள். அப்படிப்பட்ட மேலான ஒரு நிகழ்வைத்தான் திருமறை கலாமன்றம் இருக்கின்றது. என்னோடு அப்புத்தளையிலே பிறந்து வளர்ந்த ஒருவர் என்னோடு அமல உற்பவத்திலே எங்களுக்கு உதவி செய்கின்றார். நான் இப்போ பூசைக்கு வெளுக்கிட்டு வரும் பொழுது கேட்டு திறக்க வர ஃபாதர் எங்கே வெள்ளனா? அப்போ நான் சொன்னேன், திருமறை கலாமன்றத்தினுடைய நாள். ஐயோ ஃபாதர், நானும் வந்திருப்பேனே, இப்போ அங்கே ஒன்று நடக்கிறையிலேயே என்று சொல்லி சரியான கவலைப்பட்டு சொன்னார். திருமறை கலாமன்றம் உலகளாவிய ஒரு நிறுவனம். அதனுடைய கட்டமைப்பு மிகவும் விசாலமானது, மிகவும் காத்திரமானது. அதை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். ஆகவே இன்றைய திருப்பலியிலே அங்கத்தவர்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் செபிக்கின்றோம். தலைமை தாங்குவோர், ஆட்சி செலுத்துவோர் எல்லோரும் ஆண்டவர் இயேசுவினுடைய பணியாளன் தலைமைத்துவ மனநிலையில் இருக்க வேண்டும். தொடர்ந்தும் இந்த மன்றம் பல சவால்களை தாண்டி, உங்களுக்கு தெரியும், முந்தைய நாட்களை விட இப்போது இருக்கின்ற சவால்கள் பெரிய சவால். அந்த ஃபாதரினுடைய உடனிருப்பு, அவருடைய பிரசன், அவர் ஒன்றும் செய்யாவிட்டாலும் அந்த பேஷம்பிளை நடக்க அந்த முன்னுக்கு இப்படி கையை கட்டி கொண்டு நிற்பார். அதே போதும். அவருடைய உடனிருப்பு இல்லாமை ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய இழப்பு. அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினால், உங்களுடைய முன்மாதிரியான சாட்சியங்களினால், உங்களுடைய மத்தியிலே இருக்கக்கூடிய ஒருமைப்பாட்டினால் நீங்கள் அதை தொடர்ந்தும் வளர்க்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு பின்புலமாக இருந்து எங்களால் இயன்றவற்றை நாங்கள் செய்வோம். எல்லோரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒருவருக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எழுந்து நின்று இன்றைக்கு நம்பிக்கை அறிக்கையை சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது.
தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதர் கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இறைவன் நம் எல்லோரையும் அன்பு செய்கின்றார். அவருடைய பிள்ளைகளாகி எங்களுடைய தேவைகளை எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கின்றார், இருப்பார் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல்களை அவருக்கு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அன்பின் வடிவே இறைவா, உமது அளவு கடந்த அன்பினால் இந்த உலகை உருவாக்கி அதனை நிர்வகித்து வருபவரே, உமது பிரதிநிதிகளாக இருந்து அன்பை உலகிற்கு கற்றுத்தரும் பரிசுத்த பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்காகவும் உம்முடன் வருகின்றோம். இந்த உலகில் சவால்களை வென்று அவர்களுக்கு நீர் வழங்கிய பணிகளை அவர்கள் நிறைவோடு ஆற்றுவதற்குரிய அருள் வளங்களை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கலைகளின் இருப்பிடமே இறைவா, திருமறைக்கலாம் என்ற கலை குடும்பத்தினை உமது கருவியாகிய அமரர் நீ அண்ணா மரிய சேவியர் அடிகள் மூலமாக உருவாக்கி 60 ஆண்டுகளாக வழிநடத்தி வந்தீரே. அத்தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து நாம் எதிர்கொள்ளும் சவால்களின் மத்தியிலும் சிறப்புடன் கலைவழி இறைபணியாற்ற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் இருப்பிடமாகிய தேவனே, இன்றைய நாளில் உமக்கு நாம் நன்றி கூறி எம்மோடு இணைந்து தலைமை தாங்கி திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் அருட்தந்தை ஜெபரட்னம் அடிகளாரையும் எமது மன்றத்தின் செயற்பாடுகள் அனைத்திற்கும் உந்து சக்தியாக நின்று செயற்பட்டு கொண்டிருக்கும் அருட்தந்தையர்கள், பணியாளர்கள், எமது மன்றத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய உடல் உள ஆரோக்கியத்தை நிறைவாக அளித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே இறைவா, திருமறைக்கலாமன்றம் என்னும் விருட்சத்தை ஸ்தாபித்து எம்மை விட்டு பிரிந்த எம் இயக்குனர் தந்தையின் பிறந்த தினத்தையும் திருமறைக்கலாமன்ற தினத்தையும் நினைவூறும் இந்நாளில் தந்தை அவர்களுக்காக வேண்டுகின்றோம். தம் வாழ்வில் செய்த நல்ல செயல்களை நினைவில் கொண்டு அறியாமல் செய்த குற்றங்களை மன்னித்து மோடு நிலையான விண்ணக வீட்டில் சேர்த்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை தேவனே இறைவா, எமது நாட்டிற்காக உம்முடன் வருகின்றோம். அதிகரித்த மழை வெள்ளத்தினால் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இல்லிடங்களை இழந்து நிற்கதியாக வாழ வழி அறியாது நலிவுற்றுள்ள மக்களை கண்ணோக்கி பாரும். இத்துன்பச் சுமைகளிலிருந்து இவர்களை நீரே மீட்டெடுத்து
வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய மன்றாட்டுக்கள் சுபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருப்பலியில் என்னை தந்திடவே, நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே, எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவே. எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவே. நானும் அர்ப்பணமாக்கிடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே. உடைந்த உள்ளம், உடைத்தேடும் நெஞ்சம், உமக்கு பலியாய் தருகின்றேன் நாளும். உடைந்த உள்ளம், உடைத்தேடும் நெஞ்சம், உமக்கு பலியாய் தருகின்றேன் நாளும். உந்தன் அருளும், உந்தன் அருளும் ஆசீரும் சேர்ந்து உன்னத பலியாய் மாற்றிடுவே. உமக்கு ஏற்றிடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே. நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே. திருப்பலியில் என்னை தந்திடுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உணர்வின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலை தூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதரர் சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்கு உரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புனித ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை வேண்டல் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உந்திருவன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை நீர் இவ்வுலகிலிருந்து முடம் அழைத்து கொண்ட அருட்தந்தை மரிய சேவியர் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணை புரிந்து அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அருள் வடிவே ஆனந்தமே தரமொன்று தருவாயா. திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா. ஒரு கணமுனை அழைத்தே நீ என் மனம் அமர்வாயா. என்னகம் நீ அமர்ந்து நீ பொழிதனை பொழிவாயா. வழியாக வாழ்வாகவா அருள் வடிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா. திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா. ஆகாயம் போன்ற உள்ளம் உன்னிடம் பார்க்கிறே. மழை திறந்த வெள்ளம் போல உன்னுறவை பார்க்கிறே. மழை போன்ற உந்தன் உள்ளம் மன்னிக்க கேட்கிறே. தாய்மைக்கு மேலாம் உந்தன் அன்பிதயம் கேட்கிறே. எனக்கு நீ ஏதுமில்லை, நீதானே என் எல்லை. அடைவேனே உன்னை அருள் வடிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா. திருவிருந்தே அருமருந்தே அருகினில்
நன்றி கூறுவேன் இந்த லேசனே, புகழ்ந்து பாடுவேன் இந்த தலைவனே. நன்றி கூறி நின்ற நன்றி நான் நினைந்து நன்றி கூறுவேன், நன்றி கூறுவேன், நன்றி கூறுவேன், நான் நன்றி கூறுவேன், கூறுவேன் இந்த நிறைவனே, புகழ்ந்து பாடுவேன் இந்த தலைவனே. தாயினை போலென்றும் உந்த நன்பில் வளர்ந்தாய், உறவினிலும் பிரிவினிலும் உண்மை வாழ்வை தந்தாய். தாயினை போலென்றும் உந்த நன்பில் வளர்ந்தாய், உறவினிலும் பிரிவினிலும் உண்மை வாழ்வை தந்தாய். உன்னை என்றும் நினைத்தால் கவலை எனக்கு இல்லை, உண்மை நெறியில் வாழ்ந்தால் அழிவு என்பதில்லை. எனது உயிரில் கலந்து என்னை வாழ வைத்தாய், நன்றி கூறுவேன் இந்த நிறைவனே, புகழ்ந்து பாடுவேன் இந்த தலைவனே. எல்லாம் நீ எனக்கு செய்த நன்மை நான் நினைத்தேன், நன்றி கூறுவேன், நான் நன்றி கூறுவேன், நன்றி கூறுவேன், நான் நன்றி கூறுவேன். நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாக கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவியுங்கள் என்கின்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தல்களுக்கு ஏற்றமாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை புனிதரோடு சேர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிருக்கு கரம் குவித்து மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூர்வாராக.
தந்தையின் தலைப்பேறானவராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனிதரே பிரான்சிஸ் சவேரியே அருட்கனியே வெண்மலரே இனியனே அருள் வரத்தோனே இறை மாட்சி பெற்றவரே. புனிதரே பிரான்சிஸ் சவேரியே அருட்கனியே வெண்மலரே இனியனே அருள் வரத்தோனே இறை மாட்சி பெற்றவரே. திருமறை தன்னை உலகெங்கும் சென்று சாற்றி நின்றவரே அருமறை தனக்குரமாகி என்றும் வித்தாய் மடிந்தீரே. திருமறை தன்னை உலகெங்கும் சென்று சாற்றி நின்றவரே அருமறை தனக்குரமாகி என்றும் வித்தாய் மடிந்தீரே. பெருமகள் கொண்டு உந்தன் புகழை பாடி மகிழ்ந்தோமே வருவினைகள் களைந்து எமக்கு வாழ்வு தருவீரே. புனிதரே பிரான்சிஸ் சவேரியே அருட்கனியே வெண்மலரே இனியனே அருள் வரத்தோனே இறை மாட்சி பெற்றவரே. திருநாளே அரும் பெருநாளே ஒன்றாய் கூடி மகிழ்வோமே திருவானையில் புனிதரின் பெயர் கொண்ட நாமமே. திருநாளே அரும் பெருநாளே ஒன்றாய் கூடி மகிழ்வோமே திருவானையில் புனிதரின் பெயர் கொண்ட நாமமே. உருவாகி மண்ணில் வந்த நாளங்கள் தந்தையும் சூடினார் அவர் போல வாழ்ந்து மறையினை கலை பணியால் வளர்ப்பீரே. புனிதரே பிரான்சிஸ் சவேரியே அருட்கனியே வெண்மலரே இனியனே அருள் வரத்தோனே இறை மாட்சி பெற்றவரே. ஒரு 2 நிமிடங்கள் அமர்ந்திருப்போம். திருமறை கலாமன்றத்தினுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த திருமறை கலாமன்ற தினத்துக்கு வருகை தந்திருந்த உங்கள் எல்லோருக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேடமாக ஒரு சிறப்பான திருப்பலியை ஆற்றியிருக்கிறார் எங்களுடைய அருட்தந்தை போல் நட்சத்திரமடிகளார். அவர் இந்த திருப்பலியை நிகழ்த்துவதிலே ஒரு அர்த்தம் இருந்தது. அவர் ஏற்கனவே சொன்னது போல நமது மரிய சேவியர் அடிகளினாலே அந்த இளமை பருவத்திலே இருந்தே தொட்டு அழைக்கப்பட்டவர், குருத்துவத்துக்கு அனுப்பப்பட்டவர்,
மரிய சீவியர் அடிகளினுடைய அந்த ஆரம்பகால திருமறை கலாமன்ற உருவாக்கத்தினுடைய ஒரு சாட்சி. ஆகவே அவர் இந்த திருப்பலியை நிறைவேற்றியது எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அவருக்கு எங்களுடைய நெஞ்சு நிறைந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். அத்தோடு இந்த திருப்பலிக்குரிய எல்லா ஒழுங்குகளையும் செய்தவர்கள், சிறப்பாக பாடல்களை பாடியவர்கள் மற்றும் இந்த அதிகாலையிலே எத்தனையோ வேலைகள் மத்தியிலும் இங்கே வருகை தந்தவர்கள், எங்களுடைய நிர்வாக இயக்குனர், உதவி நிர்வாக இயக்குனர் எல்லோருக்குமே இந்த நேரத்திலே எங்களுடைய நெஞ்சு நிறைந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல இது திருமறை கலாமன்ற தினம் என்பது பல முக்கியத்துவங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் கொண்டாடி வருவது. இப்போ திருச்சபை புனித சவேரியாரனுடைய திருநாளை கொண்டாடுகிறது, மறை தூதர் என்று அவரை அழைக்கிறது. அதே நாளிலே பிறந்தவர் எங்களுடைய மரிய சீவியர் அடிகள், அவருடைய பெயரையும் அவர் கொண்டவர். ஆகவே எங்களுக்கு தெரியும், குருக்களுக்கு பிறந்த தினத்தை விட அவருடைய பெயர் கொண்ட தினத்தைத்தான் கொண்டாடுவார்கள். மரிய சீவியர் அடிகளுடைய பிறந்த தினமும் பெயர் கொண்ட தினமும் ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த திருமறை கலாமன்றம் என்ற இந்த அமைப்பு உருவாகுவதற்கு ஒரு அமைப்பு ரீதியான களம் உரும்பராய் பங்கு. ஆகவே அங்கு அவர் 65 இறுதி கால பகுதியிலே தான் சென்றிருக்கிறார். எனவே இந்த எல்லா காலமும் ஒன்று கூடிய வகையிலே தான் நாங்கள் இந்த திருமறை கலாமன்ற தினத்தை இந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியாக கொண்டாடுகிறோம். அதிலே கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே போல் நட்சத்திரமடிகளார் சொன்னது போல, உண்மையிலே நான் எங்களுடைய இயக்குனர் தந்தை நின்று சொன்னது போல இருந்தது அந்த வேற்றுமையில் ஒருமையை காணுகின்ற தன்மை. 60 வருடங்கள் கடந்த இந்த திருமறை கலாமன்றத்திலே மரிய சீவியர் அடிகள் அதைத்தான் கண்டார். எத்தனையோ முரண்பட்டவர்கள் இருந்தார்கள் கருத்துக்களால், ஆனால் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இணங்கி இதுவரைக்குமே பயணம் செய்தார்கள். கருத்துக்களால் முரண்படுவது மனித இயற்கை, அந்த முரண்பாடு இருக்கவும் வேண்டும். ஆனால் உறவால் நாங்கள் ஒரு குடும்பம் என்று ஒன்றுபட்டு நின்று இந்த கலை குடும்பத்தை கொண்டு நகர்த்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் செய்வதும் ஒரு தூது பணி. சவேரியார் மறை தூது பணியை செய்தது போல தான் நாங்கள் கலை தூது பணியை செய்கின்றோம். கலை ஒரு தூது பணியினுடைய முக்கியமான ஒரு அடையாளம், ஒரு ஊடகம். ஆகவே அந்த கலையை மரிய சீவியர் அடிகள் கையிலே எடுத்து, அவர் 60களிலே உங்களுக்கு தெரியும் பல சாதிய முரண்பாடுகள் ஒடுக்குமுறைகளோடு கலைகளுக்கூடாக அதற்கு தீர்வு காண முனைந்தார். பின்னர் யுத்தம் நடந்த காலத்திலே எங்களுக்கு தெரியும், நாங்கள் சமாதானத்துக்காக கலையினூடாக பணியாற்றி இருக்கிறோம். ஆகவே இன்று வகையிலும் இந்த கலை வரும் மகிழ்வளிப்புக்கான பொழுதுபோக்கான ஒன்றாக எங்களுடைய இயக்குனர் தந்தை கருதவில்லை. அது ஒரு தூது கருவியாக பயன்படுத்தினார். மனிதர்களை இணைக்கின்ற ஒன்றாக கருதினார். மனிதம் என்றது அவருடைய வாயிலே நெடுக வரும். அந்த மனிதத்துவத்தை போற்றுகின்ற ஒருவராக இருந்தார். தந்தை அவர்கள் சொன்னது போல எங்களுடைய இந்து சகோதரர்கள் எல்லாம் உரும்பிராயிலிருந்தே நெருக்கமாக இணைந்திருந்தார்கள். இன்று வரையும் எங்களோடு பல நண்பர்கள் இருக்கிறார்கள். எனவே அவங்க எல்லோரையுமே நாங்கள் ஒன்றிணைத்து ஒரு மகிழ்வின் நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறோம். எங்களுடைய திருமறை கலாமன்றம் உண்மையிலே ஆரம்பிக்கப்பட்டு மரிய சீவியர் அடிகளினால் கலைப்பணி ஆரம்பிக்கப்பட்டது 1963. 1964 மன்னாரிலே மிகப்பெரிய திருப்பாடுகளின் காட்சியை அவர் மேடையேற்றியிருந்தார். 1965 நாரந்தனையிலே அமைதியின் அண்ணல் என்ற ஒரு பிரமாண்டமான நாடகத்தை மேடையேற்றியிருந்தார். 65 இறுதியில் தான் அவர் உரும்பிராய்க்கு வந்து, ஆனால் உரும்பிராயிலே அவர் செய்த மிக பிரமாண்டமான ஒரு நாடகம் கல்வாரியில் கடவுள், அது 1967 தான் மேடையேற்றப்பட்டது. இப்போ 90களிலே திருமறை கலாமன்றத்தின் ஆரம்பம் பற்றின ஒரு வாத விவாதம் இருந்தது. சில பழைய கட்டுரைகளில் பார்த்திருப்பீர்கள், சில பேர் 67 என்று சொல்லியிருக்கிறார்கள், ஃபாதர் 63 என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அதற்கு ஒரு ஒழுங்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் 90களிலே நாங்கள் விஜய் கான்ஸ்டன்டைன் எங்களுடைய பழையவர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஆதாரமாக இருந்த ஒரு விஷயம், நாரந்தனையிலே 1965 போட்ட அமைதியின் அண்ணலுக்கான ஒரு துண்டு பிரசுரம் இன்றும் இருக்கிறது. ஆகவே அந்த 65 என்ற தேதியை நாங்கள் தீர்மானிப்போம் என்ற ஒரு சாட்சியாக காண்பியதுக்குரியதாக அந்த நோட்டீஸ் இருக்கிறது இப்போவும். ஆகவே அதை வைத்துக்கொண்டு உண்மையிலே ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கான தளம் உருவாகின அந்த உரும்பிராய்க்கு அவர் 65 சென்று விட்டார். ஆகவே அது ஒரு பொருத்தமான 63 அது தொடங்கி இருந்தாலும் 65 எங்களுக்கான ஆண்டாக நாங்கள் எடுத்து கொண்டாடி வருகிறோம். ஆகவே இது எங்களுடைய 60வது ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்ற ஒரு வருடம்.
உங்களுக்கு தெரியும், நிறுவனங்கள் இந்த வைர விழாவை ஒரு மிக முக்கியமாக கொண்டாடுவார்கள். ஏனென்றால் எங்களுடைய மண்ணிலே இருந்த எத்தனையோ நிறுவனங்கள் உருவாகி ஒரு 10 வருடங்களுக்குள்ளே காணாமல் போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டது. எங்களுடைய இயக்குனர் தந்தை அடிக்கடி கேட்பார், எனக்கு பிறகு இந்த மன்றம் இருக்குமா? இளைஞர்கள் அனைவர் இருக்கிறீங்க, அவர் அடிக்கடி கேட்பார், எனக்கு பிறகு மன்றம் இருக்குமான். இப்போ நான் எப்போவுமே இருக்கும் பாதை, நீங்கள் உருவாக்கின எல்லாம் இருக்கும் பாதன். ஆகவே அந்த நம்பிக்கையை தான் நான் உங்கள் மத்தியிலும் இன்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த கலைக்காக அர்ப்பணித்தார். உண்மையிலேயே அவர் இன்னும் வாழ்ந்திருக்கக்கூடியவர். ஒரு 10 வருடங்கள் அவருக்கு இன்னொரு ஆயுள் இருந்திருக்கக்கூடியது. அந்த ஆயுள் காலங்கள் சுருங்கியதற்கு காரணம் இந்த திருமறை கலாமன்றத்துக்காக அவர் ஒரு நாளில் பல நாட்களாக உழைத்தார். ஒரு நாளில் பல நாட்களை செலவழித்தார், தன்னுடைய உழைப்பை கரைத்தார். அதனால் நோய் உருவானது, இப்படி பல விடயங்கள். ஆகவே நாங்கள் எல்லோருமே அவருடைய பிள்ளைகள் இன்று சாட்சியாக நிற்கிறோம். அவருடைய முதல் சந்ததியிலே தந்தை அவர்கள் சொன்னது போல போல் நட்சத்திரமடிகளார் இருக்கிறார், ஜேசாசன் மாஸ்டர் இருக்கிறார், ஜெகநாதன் அண்ணன் இருக்கிறார்கள், அந்த முதல் ஆரம்பித்த ஸ்தாபக உறுப்பினர்கள். 2வது சந்ததியிலே எங்களுடைய சிஎம் நெல்சன் உட்பட, எங்களுடைய சேவியர் அண்ணன், பாலச்சந்திரன் அண்ணன் உட்பட பலர் இருக்கிறார்கள். 3வது 4வது சந்ததியிலே பலர் இருக்கிறார்கள். இன்று எங்களுடைய 5வது இளஞ்சந்ததியும் வந்துவிட்டது. ஆகவே இது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் என்ற உணர்வோடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். இந்த வருடத்தை இயக்குனர் திருமறை கலாமன்றம் என்றது மரிய சேவியர் அடிகளோடு இல்லாது போகும் என்று பலர் நினைத்தார்கள், பலர் சொன்னார்கள். ஆனால் அது இல்லை. அவருடைய இரத்தம், அவர் உருவாக்கின அந்த அர்ப்பணிப்பு, அவர் உருவாக்கின அந்த சேவை தடம், அவரால் உருவான சீடர்களால் கொண்டு நடத்தப்படுகிறது என்ற அந்த உண்மையை நாங்கள் வரலாற்றில் உரைக்க வேண்டும். தொடர்ந்து இந்த மன்றம் பயணிக்க வேண்டும். ஆகவே வேற்றுமைகளுக்கு அப்பால் ஒற்றுமையை வளர்க்கின்ற ஒரு குடும்பமாக நாங்கள் பயணிப்போம். மீண்டும் உங்கள் எல்லோருக்கும், இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் நெஞ்சு நிறைந்த நன்றிகளை கூறி, இன்றைய நாளிலே பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த நன்றி வழிபாட்டை தொடர்ந்து எங்களுடைய மன்ற கொடியேற்றுகின்ற நிகழ்வு எங்களுடைய பிரதான அலுவலகத்தில் இருக்கும். அதனைத் தொடர்ந்து எல்லோருக்குமே காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு வழமை போல இரத்த தானம் வழங்குகிற நிகழ்ச்சி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று உண்மையிலே இந்த காலநிலை சீரற்ற தன்மையினாலே பாதிக்கப்பட்டு இன்றும் கோவில்களில் இருக்கிறவர்களுக்கான உணவு பாசல்கள் என்று எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்ற சில உறவுகளினுடைய உதவியோடு எங்களுடைய மன்றத்தினால் வழங்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மாலை 4 மணிக்கு எங்களுடைய கலை நிகழ்வுகள் மன்றத்திலே அரங்கேற இருக்கின்றன. அதில் விசேடமாக இன்றைய கலை நிகழ்விலே பின்னக வீரன் என்ற ஒரு கூத்து புதிதாக அரங்கேற்றப்படுகிறது. அது இந்த இன்றைய நாளிலே நாங்கள் அதை தெரிந்தெடுத்ததிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் உரும்பிராய் புனித மைக்கேல் ஆலயத்தில் தான் அவர் இந்த பணியை ஆரம்பித்தார். அது அன்றிலிருந்து விருட்சமாக இருக்கிறது என்றால் அந்த மிக்கேல் தூதரனுடைய துணையும் அவருக்கு இருந்திருக்கிறது. ஆகவே தான் புனித மிக்கேலினுடைய வரலாறை வடமோடி நாடகமாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். அதுவும் ஒரு வரலாற்று தடத்தை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. அதை சிறப்பாக அன்ட்ரூ ஜூலியஸ் அவர்கள் நெறிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த எல்லா நிகழ்விலும் உங்களை பங்கு கொள்ள அழைக்கிறோம். குறிப்பாக இப்போது ஆரம்ப நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இரத்த தானம் கொடுக்கக்கூடியவர்கள் அதிலே பங்கு கொள்ளலாம். மாலை நிகழ்விலே உங்களுடைய பிரசன்னமே, உங்களுடைய வருகையே எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஆகவே அதற்கு எல்லோரும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு கேட்டு மீண்டும் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை கூடி உங்களை எங்களுடைய பிரதான அலுவலகத்துக்கு அழைத்து நிற்கிறோம். நன்றி.